நான் கேட்கிறேன், திராவிடம் தமிழ்ல இருக்கான்னு கேட்கிறியே, இந்து இருக்கான், எதுக்கு கத்துற? நீ என்ன சொல்ல வர்ற? இதை விட வேகமா நான் கத்துவேன். அதுல போட்டி வச்சாலும் நான் முதல் பரிசு வாங்குவேன். மணியரசன் படித்தவர், இந்த பயலாவது படிக்கல. எந்த பயல்னு உங்களுக்கு தெரியும். நீ திராவிடத்தை ரொம்ப கொச்சப்படுத்துற. யாருக்கும் ஆமக்கரியை வாங்கி கொடுத்துட்டு அரை நிமிஷம் ஒரு போட்டோ எடுத்துட்டு ஈழத்துக்காக தியாகம் செய்தவங்க அதை சொல்லல. அண்ணன் போடா கைதியா இருக்கார் சுபவி. தமிழ் தேசியத்துக்கு நாங்க செய்யாததை செய்துட்டியா? ஈழத்துக்கு சொந்தங்களுக்கு நாங்க செய்யாததை நீ செய்துட்டியா? அதனால அது ஒரு கள்வர் குகையில போய் இந்த பயில மாட்டிக்கிட்டான். அவனு சொல்றதெல்லாம் இவன் கேட்கறான். உனக்கு இது யாரு சொல்லி தந்தா? அவன் ஒருத்தன் வரான், முருகன் பேர் வச்சா அவன் வேலை எடுத்துட்டு வரான். நான் கேட்டேன், உனக்கு கந்தர் சஷ்டி கவசம் தெரியுமா? உனக்கு திருப்புகழ் தெரியுமா அப்படின்னு நான் ஒரு ஊர்ல கேட்கிறேன். அப்படிலாம் இருக்கான்னு கேட்கறான். வேலை எடுத்துட்டு வரான். முருகனுக்கு உங்களுக்கு என்ன உறவு? அது என்ன முருகன் மீது திடீர் பாசம்? உனக்கு முப்பாட்டன் அப்படின்னு சொல்றான். நீ முப்பாட்டனை ஏத்துக்கிட்டா முருகனுக்கு எவ்வளவு பெரிய அவமானம். நான் இறை நம்பிக்கை உள்ளவனாக இருக்கிறேன். நான் கோவிலுக்கு செல்லுகிறேன். வலியும் துயரமும் என்னை வழிமறிக்கிற பொழுதெல்லாம் நான் கடவுளிடத்திலே கைகுவித்து வணங்குகிறேன். நான் கேட்கிறேன், இந்து இருக்கா இங்க? சொல்லு. வள்ளலார் காலம் வரைக்கும் இல்லையே. திருநாவுக்கரசர் சொல்லியிருக்காரா? என்று முளை தென்னமலை இயம்பி இசை கொண்ட கம்பன் சொல்லலையே. ராமகாதை எழுதின கம்பனே சொல்லல. தொண்டர்கள் மாக்கதை சொன்ன சேக்கலாரே சொல்லல. புறம்போக்கு நாய்களை நீங்க ஏண்டா சொல்றீங்க? தந்தி தொலைக்காட்சியின் ஒரு நேர்காணலில் என்னை திகைக்க வைக்கிற கேள்வியை கேட்பதில் வல்லவன் என்று கருதப்படுகின்ற நண்பர் ரங்கராஜ பாண்டேயிடம் ஒரு கலாச்சார யுத்தம் தமிழ்நாட்டில் காலூன்றுவதை நீங்கள் உணர்கிறீர்களா என்று நான் ஓசையோடு கேட்டேன். அவர் அந்த நேரத்தில் மௌனமானார். இன்றைக்கு அவர்கள் தங்கள் அடையாளங்களை காட்டிக்கொள்வதற்கு ஆண்மை இல்லாத காரணத்தால் சில பேரை இன்றைக்கு வாடகைக்கு எடுத்திருக்கிறார்கள். இந்த வாடகைக்கு எடுக்கிறவர்கள் எப்பொழுதும் வாடகை மனிதர்களாகவே வாழ்ந்திருக்கிறார்கள். பெயரை சொல்லவே பெண்ணால் என் நாக்கு அழுக்காகி விடுமோ என்று அஞ்சுகிறேன். நான் ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த நிகழ்வு. ஏனென்றால் ரொம்ப எச்சரிக்கையாக பேச வேண்டியது இருக்கிறது. நாம் திராவிடத்தின் ஆட்சியை பற்றி பந்தி வைக்கிற வேளையில் கண்ணுதற்பெரும் கடவுளும் கழகமோடு அமர்ந்த பண்ணுற தெரிந்த தமிழுக்கு தமிழியக்கம் கண்ட மறைமலையடிகளையும் காயப்படுத்தி விடக்கூடாது. விமர்சனத்துக்கு உரியவராக இருந்தாலும் தெற்கெல்லை போராட்டத்தில் வேலவன் குன்றத்தை வாங்கித் தருவதில் முந்தி நின்றவரும் மாலவன் குன்றம் திருவேங்கடத்தை கேட்டவரும் மாப்போசி என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே கல்லறைக்குள் போனவர்களை காயப்படுத்துகிற அநாகரிகத்தை மறந்தும் செய்துவிடக்கூடாது என்பதில் நான் எச்சரிக்கையாகத்தான் இருக்கிறேன். இந்த மேடை என்னை கேட்டால் தமிழின மீட்சி வரலாற்றில் இது ஒரு முக்கியமான மேடையாக நாளைக்கு கருதப்படும் என்று நான் கனவு காணுகிறேன். ஐயா சீரம் செந்தில்நாதன் பேசினால் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்கிற அளவிற்கு நகைச்சுவை துணுக்குகளும் தோரணங்களும் அவருடைய வாயிலிருந்து வந்து கொண்டே இருக்கும். ஆனால் அவருக்கு இன்றைக்கு தொண்டை ஒத்துழைக்கவில்லை. எப்போதுமே திராவிட இயக்க மேடைகள் தமிழ்நாட்டில் சில விளைவுகளையும் உருவாக்கி இருக்கிறது. சில புதிய அறிமுகங்களையும் திராவிட இயக்க மேடை தான் தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு ஒரு புதிய அறிமுகம். பேசுகிற பேச்சாளருக்கு தொண்டை ஒத்துழைக்காவிட்டால் அவர் நினைத்ததை பேசுவதற்கு இன்னொரு பேச்சாளர் வரலாம்.
என்று ஒரு அறிமுகத்தை இன்றைக்கு நாம் இங்கே அறிமுகம் செய்திருக்கிறோம். ஆகவே உமாவுக்கு இனி வாய்ப்புகள் வரலாம், வராமலும் போகலாம். ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் வரம்பு கடந்து பேசுகிறார்கள். பேசக்கூடாதென்றல்ல, திராவிட இயக்கம் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டதல்ல. திராவிட இயக்கத்தை கேள்வி கேட்கக்கூடாதென்றும் சொல்லுகிறவர்கள் அல்ல நாங்கள். ஒரு 100 ஆண்டு காலம் கல்லில் நடந்தவர்கள், முள்ளில் நடந்தவர்கள், காயம் பட்டதற்கு பிறகும் இரத்தம் வடிகிறது என்று சொல்லாதவர்கள். ஒரு 100 ஆண்டு கால திராவிட இயக்க பயணத்தில் எத்தனையோ விமர்சனங்களை நாம் கேட்டிருக்கின்றோம். ஊமைகளை பேச வைத்த பிருந்தாவனம், அறிஞர் பெருந்தகை அண்ணாவை என்ன பேசினார்கள், அதை அண்ணா எப்படி எதிர்கொண்டார் என்பதை நினைத்தால் உலக வரலாற்றில் நயத்தக்க நாகரிக அரசியலை அண்ணா சொல்லித் தந்தது மாதிரி வேறு எந்த தலைவனும் சொல்லித் தந்ததில்லை. ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் எல்லை கடந்தே பேசுகிறார்கள். பாம்பு கடித்து விட்டால் அதற்கு மருந்தே பாம்பின் நஞ்சுதான் என்று நான் படித்திருக்கிறேன். ஆகவே பாம்பு கடிக்கிறது என்றால் அவர்களுக்கும் அந்த வகையிலே பதில் சொன்னால்தான் புரியும் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அதற்காக இந்த அரங்கை நான் முழுவதுமாக பயன்படுத்தப் போவதில்லை. பொது வெளி வரட்டும். பல பேர் கொரோனா நீடிக்க வேண்டும் என்றே கருதுகிறான். பொதுவெளியில் பேசினால்தான் இதை போட்டு உடைக்க முடியும். அதிலே ஐயா கங்காணிகள் தமிழ் தேசிய அரசியலை சிதைக்கும் பார்ப்பனிய கங்காணிகள் என்று ஐயா பொழிலன் புத்தகத்திற்கு பெயர். இந்த கங்காணிகள் என்கிற வார்த்தை ரொம்ப அழகான தமிழ் வார்த்தை. 10வது திருமுறையாக கருதப்படுகிற திருமந்திரத்தில் எல்லாவற்றையும் இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை சொல்வதற்கு இந்த கங்காணி என்ற சொல்லை திருமூலர் பயன்படுத்துகிறார். எங்கள் நாஞ்சில் நாட்டில் மலை பிரதேசத்தில் மாராமலையில் 10 காணியில் 6 காணியில் அந்த பழங்குடி மக்கள் தங்களை கங்காணிகள் என்றுதான் சொல்லிக் கொள்வார்கள். ஆகவே இவர்களை கங்காணிகள் என்று சொல்வதை விட பார்ப்பனிய கவர்னர்கள் என்று சொல்லியிருக்கலாம், பார்ப்பனிய காட்டி கொடுப்பவர்கள் என்று சொல்லியிருக்கலாம். ஆகவே நேருக்கு நேர் நின்று நான் ஏற்கனவே ஒரு யூடியூப் சேனலில் அறைகோவல் விட்டிருக்கிறேன். நீ ஒரே மேடையில் விவாதிக்க தயாரா என்று நான் கேட்டிருக்கிறேன். ஏனென்றால் அவன் முகம் மட்டும்தான் பல பேருக்கு தெரியும், அவனுடைய அகம் அவ்வளவு நஞ்சு நிறைந்தது. ஜூனியர் விகடனில் ஈழத்தமிழர்கள் குறித்து அவர் ஒரு தொடர் எழுதினார். அண்ணன் சுபவிக்கு தெரியும் என்று கருதுகிறேன். ஒருவன் எழுதுகிற பொழுது அந்த எழுத்தை அவன்தான் எழுதினானா என்றும் ஆராய வேண்டியது இருக்கிறது. தமிழ்நாட்டு நிலைமை பாருங்க. நான் விகடன் அலுவலகத்திற்கே சென்றேன். யாரடா இங்க எழுதி கொடுக்கிறதுன்னு கேட்டேன். அப்போது தலைமை செய்தி ஆசிரியர் இவன் தான் அப்படின்னு ஒரு தம்பியின் பெயரை சொன்னார். நான் இப்ப இங்க சொல்லலை. இப்படி இரவல் வாங்கி எழுதுகிற பயல்கள், எந்த தரவும் இல்லாமல் தாண்டி குதிக்கிற பயல்கள், இந்த நாட்டில் திராவிட இயக்கத்தின் மீது கல்லறிகிறார்கள். எது திராவிடம், எங்க இருக்கு திராவிடம் அப்படின்னு கேட்குறாங்க. அதில் இந்த நூலிலேயே வருகிறது. திராவிட தமிழ் தேசியத்தில் ஐயா வாலாஜா வல்லவன் சொல்லுகிறார், சங்க இலக்கியம் என்று சொல்லுகிறோமே, சங்க இலக்கியத்தில் சங்கம் இருக்கா? இல்லை.
சங்க இலக்கியம் என்று சொல்லுகிறோம், சங்க இலக்கியத்திலே சங்கம் என்ற வார்த்தை இல்லை. ஆகவே திராவிடம் எங்கே இருக்கிறது என்று அன்றைக்கு அனந்தநாயகி கேட்டார் தமிழ்நாடு சட்டமன்றத்தில். அதற்கு கலைஞர் சொல்லுகிற பதிலை இப்போது சொல்ல வேண்டாம். ஆனால் திராவிடம் எங்கே இருக்கிறது என்று கேட்டால், எந்த சொல்லை உச்சரித்தால் என்னுடைய குருதி சூடாகுமோ, எந்த சொல்லை உச்சரித்தால் என்னுடைய மூடிய கண்கள் திறக்குமோ, எந்த சொல்லை உச்சரித்தால் என்னுடைய தொண்டை குழியில் ஒரு புதிய ஜீவன் உதயமாகுமோ, எந்த சொல்லை உச்சரித்தால் என்னுடைய ஆயுள் கூடும் என்று நான் நம்புகிறேனோ, எந்த சொல்லை உச்சரித்தால் என் கனவுகளுக்கு சிறகுகள் கிடைக்குமோ, அந்த சொல்லின் பெயர் திராவிடம் என்பதை நாங்கள் எல்லா மன்றத்திலும் சொல்லுவோம். உனக்கேன் எரிச்சல் வருகிறது? திராவிடத்தின் வரலாறு உனக்கு தெரியுமா? நீ 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 படித்திருக்கிறாயா? பரிதிமார் கலைஞரின் நூலை படித்திருக்கிறாயா? பன்மொழிப்புலவர் அப்பாத்துரை நூலை படித்திருக்கிறாயா? கால்டனுடைய கம்பேரிட்டிவ் டிராவிடியன் கம்பேரிட்டிவ் கிராமர் உனக்கு படிக்க தெரியாமல் இருக்கலாம். அதனுடைய மொழிபெயர்ப்பையாவது வாசித்திருக்கிறாயா? மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளையை வாசித்திருக்கிறாயா? குமாரிலப்பட்டரை வாசித்திருக்கிறாயா? ரவீந்திரநாத் தாகூரை வாசித்திருக்கிறாயா? யாரையும் வாசிக்காமல், எதையும் யோசிக்காமல் யாசித்தே வாழ்கிற ஒரு கூலி இந்த நாட்டில் திராவிடத்தின் மீது கல்லறிகிறான். நான் 5 வருஷமா பேசிட்டு இருக்கேன். இது பெரிய ஆபத்து. ஏனென்றால் அவர்கள் நேரடியாக வரமாட்டார்கள். வாலியையும் மறைந்திருந்துதான் கொண்டார்கள், நேரடியாக கொல்லவில்லை. வாலி மரண சாசனமே சொன்னான், ராமா நீ என்னை மறைந்திருந்து கொன்றாய், நீ என்னை நேரடியாக கொல்லவில்லை. ராமா நீ சூரிய குலத்தில் பிறந்தவன், நீ என்னை மறைந்திருந்து கொண்ட காரணத்தினால் நீ இன்றைக்கு சந்திரனை போல களங்கம் பெற்று விட்டாய். சூரிய குலத்தில் பிறந்த ராமா, நீ இன்றைக்கு சந்திரனை போல் களங்கம் பெற்று விட்டாய். ஏனென்றால் மரத்தின் பின்னால் நின்று நீ மறைந்து நின்று கொன்றாய். ஆகவே இன்று முதல் உன்னுடைய பெயர் ராமச்சந்திரன் என்று அழைக்கப்படுவதாக சொன்னது வாலி. இது வாலியின் வாக்குமூலம். இவர்கள் மறைந்திருந்துதான் தாக்குவார்கள். அதற்கு சில பேர் அகப்படுவார்கள். நான் கேட்கிறேன், நேரடியாக பேசலாமா? கருவறை நுழைவும் சாதி ஒழிப்பும் என்றொரு நூலை பேராசிரியர் சிவபிரகாசம் படைத்து தந்திருக்கிறார். கற்றறிந்த பேராசிரியர். தென்னகத்தினுடைய கேம்பிரிட்ஜ் என்று பேசக்கூடிய குடந்தை கல்லூரியில் பேராசிரியராக இருந்து பெருமான். அவர்தான் பாபர் மசூதி உடைத்து நொறுக்கப்பட்ட பொழுது பட்டினி இந்தியாவும் பாபர் மசூதியும் என்றொரு புத்தகம் எழுதினார்கள். அவர் இந்த நூலை எழுதியிருக்கிறார். ஏதோ கருவறை நுழைவும் சாதி ஒழிப்பும் ஒரு சடங்கல்ல, ஒரு சம்பிரதாயம் அல்ல. ஏனென்றால் நந்தனை எரித்த நெருப்பின் மிச்சம் இன்னும் எரிந்து கொண்டிருக்கிறது. சாமானியமாக நம்மை அர்ச்சகராக்க அனுமதிக்க மாட்டார்கள். இரத்தம் சிந்தி சாதிக்க வேண்டிய புரட்சியை அண்ணன் ஸ்டாலின் ஒரு சொட்டு மை சிந்தி இன்றைக்கு சாதித்த புரட்சி அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்று. ஒரு தோழி இன்றைக்கு மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோவிலில் நின்று கொண்டு அவள் தமிழில் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி என்று படிக்கிற பொழுது எங்கள் காதல் தேன் பாய்கிறது. எல்லா சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்றால் உனக்கேன் ஆத்திரம் வருகிறது? உனக்கேன் கோபம் வருகிறது?
உங்களுடைய யோக்கியதையை நாங்கள் சொல்லவில்லை. உனக்கு மந்திரம், நீ ஆகமம் கற்றவனா? பாதி பயில்களுக்கு ஆகமும் தெரியாது, புண்ணாக்கும் தெரியாது. 90% தெரியாது. நான் என்னுடைய குடும்பத்தோடு லண்டனில் இருந்து ஒரு நண்பர் வந்திருந்தார் என் கிராமத்துக்கு. திருச்செந்தூர் கோவிலுக்கு போக வேண்டும், வாங்க போகலான்னார். நான் கொஞ்சம் சமய இலக்கியங்களை வாசிக்கிறவன் தொடர்ந்து. என்னுடைய நளினமான தமிழுக்கு அது ஒரு வகையில் காரணம். நான் போன பொழுது அந்த அர்ச்சகரிடத்தில் அந்த நூலை நான் அதற்கு முந்தைய நாள் தான் வாசித்தேன். அவர் லண்டன்லேருந்து வந்திருக்காரு. 1000 ரூபாயை கொடுத்துட்டு ஆதிசங்கரருடைய சுப்பிரமணிய புஜங்கத்தை பாடி அர்ச்சனை பண்ணணும்னு நான் சொன்னேன். அந்த அர்ச்சகர் என்கிட்ட கேட்டார், அப்படி ஒன்று இருக்கான்னு கேட்கலாம். ஒண்ணுமே தெரியாதவன் கருவறையில் இருக்கிறவன்லாம், உனக்கு பிரபந்தம் தெரியுமா, உனக்கு திருமறை தெரியுமா? நான் கேட்கிற உனக்கு என்ன தெரியும்? ஸ்பஷ்டமா ஓம் பாணியிலே சொல்றேன், ஸ்பஷ்டமா வேதத்தை உச்சரிக்க உனக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா நாங்க அந்த உத்தியோகத்தை பார்த்தா ஒன்னை விட அழகா செய்வோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஒரு திருமணம், பொதுவா திருமணங்களுக்கு தம்பிகள் என்னை அழைப்பார்கள். ஒரு ஊரில் தங்கி இருக்கிறேன். அறை கிடைக்கவில்லை. அவர்கள் அந்த கல்யாண மாப்பிள்ளை சொன்னா, அண்ணா அறை கிடைக்கல, எங்கள் வீட்டில் தங்கலாமான்னு கேட்டான். நான் சொன்னேன், உங்கள் வீட்டில் கல்யாணம், உறவுகளெல்லாம் குடியிருப்பார்கள். நான் தங்குகிற அறையில் அறை பையன்களே அனுமதிப்பதில்லை. நான் கொஞ்சம் ப்ரைவசியை விரும்புகிறவன், தம்பி வேண்டாம், நானே ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். என்ன ஏற்பாடுனா, ஒன்றில் வண்டியிலிருந்து தூங்கிடலான்னு முடிவு பண்ணேன். அப்போ அவன் சொன்னான், அர்ச்சகருக்கு ஒரு ரூம் போட்டிருக்கோம், கல்யாணத்தை அர்ச்சகர் தான் நடத்தி வைக்க போகிறார், மந்திரம் ஓத போகிறார், நான் தாலி எடுத்து கொடுக்க போகிறேன். அவர் அங்கே ஒரு பெட் இருக்குது, அதில் அண்ணன் படுத்துக்கிறதுல ஏதாவது அசௌகரியம் இருக்கான்னு கேட்டான். ஒரு அசௌகரியம் இல்லை தம்பி, எனக்கு கொஞ்சம் தூங்கணும், அவ்வளோதான், தூங்குங்கன்னா. நான் தூங்கிட்டேன். இந்த அர்ச்சகர் முதல்ல போனாங்க, அந்த இதெல்லாம் அந்த தீ கொளுத்த அந்த புகையெல்லாம் காட்ட அந்த ஏற்பாடெல்லாம் பண்ணேன். 4 மணிக்கு எழுந்து போயிட்டார். ஒரு மணவிழாவிற்கு வந்து குளிக்காமலே அர்ச்சகர் போறான். நான் கண்காணிச்சுட்டே இருக்கேன். நான் தான் கண்காணி. எனக்கு அன்னைக்கு நல்ல காய்ச்சல். நான் எங்கிருந்து வர்றேன்? முக்கூடல்ல இருந்து வர்றேன். எங்க? வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு. நல்ல காய்ச்சல். நான் என்ன நினைக்கிறேன், ஒரு கல்யாணத்துக்கு தாலி எடுத்து கொடுக்க போறோம், காய்ச்சல்லையும் ஒரு டோலோ வாங்கி போட்டுட்டு நான் குளிச்சுட்டு தான் போனேன். இது எங்க தர்மம்? உங்க தர்மம் அது. நீங்க எதுக்கும் கூச்சப்பட மாட்டீங்க. இன்னைக்கு இந்திய தேசியம், ஆரியம், திராவிடம், இது ரெண்டும் தான் இருக்கு. இத நான் சொல்லல. The glimpses of the world history, the discovery of India, தன்னுடைய பாச மகள் மணல் வீடு கட்டி மகிழுகிற வயதில் உலக சரித்திரத்தை அவள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பண்டிட் ஜவஹர்லால் நேரு தான் எழுதிய கடிதத்தில் இதை சுட்டுகிறார். இந்திய பிரதமர்களில்
மேதாவிலாசம் நிறைந்தவர் பண்டித நேரு. திராவிட இயக்கத்தை உயிர் மூச்சாக கொள்ளுகிறவர்கள் சில இடங்களில் அவரிடத்தில் மாறுபடலாம் என்றாலும் அறிவார்ந்த தளத்தில் நின்று யோசித்தவர். காங்கிரஸ் கட்சியின் ஜனநாயக பண்டிதர். வரலாற்றை முழுவதுமாக வாசித்து அவர் எழுதியதில் இதை சொல்லுகிறார். அது போக ஒரு கற்றறிந்த பேராசிரியர், த ஃபேக்டர்ஸ் இன் இந்தியன் ஹிஸ்டரி என்ற புத்தகத்தில் அந்த ஆசிரியர் பேர் KM பணிக்கர். அவர் எழுதுகிறார், the first conclusion I would draw is that the geography has enforced on us true Indians and which may be described Aryavarta with the center in the Gangatic Valley and the other the Deccan, the extending from the Vindhya region to the tip of the peninsula. Racially, linguistically, politically, these have remained separate. KM பணிக்கர் சொல்றார், புவியியலில் இரு இந்தியாக்களை நம்மீது வலுக்கட்டாயமாக திணித்துள்ளது. ஒன்று கங்கை சமவெளியை மையமாக கொண்டவர்கள், மற்றொன்று ஆரியவர்த்தம் என்று வர்ணிக்கப்படுகிற பகுதி, இன்னொன்று விந்திய பகுதியிலிருந்து தீபகற்ப முனைவரை பரவியிருக்கின்ற தக்கணமாகும். இதன் வழியாக, மொழி வழியாக, அரசியல் வழியாக, இவைகள் வழியாக அவைகள் தனித்தனியே இருந்திருக்கின்றன என்று KM பணிக்கர் ஆய்ந்து எழுதுகிறார். படிச்சியா? படிக்கல. ரெண்டு கலாச்சாரம், ஆரிய கலாச்சாரம், திராவிட கலாச்சாரம். என்னுடைய திராவிட மொழி குடும்பத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற மொழி எங்கள் தமிழ் மொழி. இதை நான் சொல்லுகிறேன். உலகத்திலே எல்லா மொழிக்கும் ஒரு தந்தை உண்டு, தாய் உண்டு. தந்தையும் தாயும் இல்லாத ஒரே மொழி உலகத்தில் எங்கள் தமிழ் மொழி மட்டும்தான். அதனால்தான் கண்ணதாசன் பெற்றோர் இல்லாமல் பிறந்த பெரும்பொருளேன்னா, பெற்றோர் கிடையாது தமிழுக்கு. நான் கேட்கிறேன், நீ அன்னைக்கு நாவலர் பேசுவாராம், நான் கேட்டதில்லை. நாவலர் பேச்சு 1969 நாகர்கோவிலில் இடைத்தேர்தல். காமராஜர் நாடாளுமன்ற காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக இருக்கிறார். திமுக கூட்டணியில் சுதந்திரா கட்சியின் வேட்பாளராக மிகப்பெரிய செல்வந்தர் டாக்டர் மத்தியாசன் இருக்கிறார். அப்பொழுது நான் பள்ளி மாணவன். நாவலர் ஒரு இடத்துல பேசுகிறார். அன்னைக்கு தான் அவருக்கு பேச்சை கேட்டேன். நாவலர் தமிழ்நாட்டு மேடைகளில் திரும்ப திரும்ப பாவேந்தர் பாட்டை எல்லா மேடைகளிலும் தொடங்கும் போதும் முடிக்கும் பொழுதும் உச்சரித்து விட்டு தான் இறங்குவார். அதிமுக என்கிற அமைப்புக்கு போயும் அழுக்காகாமல் தப்பியதில் அவர் ஒருவர். அவர் சொல்லுவார், நீ வேற. பெரியாருடைய கடைசி பேருரையில் சொல்றார், உன் உடை என்ன, உன் உணவு என்ன, உன் நடை என்ன, உன் நாகரிகம் என்ன என்று நலிவுற்ற நிலையில் பெரியாருடைய கடைசி பேச்சில் அவர் பேசுறார். நாவலர் அன்னைக்கு சொல்லுவாரு, ஒரு பள்ளிவாசல்ல கொடுக்கிறதுக்கு ஒரு கிடா நேர்ந்து விட்டுருக்கு. பள்ளிவாசல்ல நேர்ந்து விட்டுருக்கு, பள்ளிவாசலுக்கு நேர்ந்து விட்டுருக்குன்னு அந்த கிடாவை அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் நேசிச்சாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இலையோ தலையோ புல்லோ புண்ணாக்கோ பருத்தியோ கடலையோ கொண்டு கொடுப்பாங்க. மிக குறுகிய காலத்தில் ஆடு ஒரு உள்துறை அமைச்சரை மாதிரி வளர்ந்து விட்டது.
எல்லாரையும் முட்டுது. அந்த ஆடு வளர்க்கிற அவன் நேர்ந்திருக்கிற அவனே கொண்டு போய் உணவு வைக்க முடியல, அவனே பயப்படுறான். அப்போ அவன் ஒரு நாள் சொன்னான், அவனுடைய மனைவிட்டா, சீனா நம்ம பள்ளிவாசலில் கொண்டு கொடுத்துருவோம், நேர்த்திக்கடனை நிறைவேற்றிடுவோம், இது இன்னும் வச்சிருக்க முடியாது, தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னான். பிறகு உணவை எட்டி நின்றே எறிந்தார்கள், கொடுக்கலை, எறிந்தார்கள். ஆடு சாப்பிட்டு வளர்ந்தது. பிறகு ஒரு விதமான துர்நாற்றம், குளிக்க வைக்கலை, துர்நாற்றம். சரி, எப்படியாவது இந்த ஆடை கொண்டு போய் நாகூர் தர்காவில் கொண்டு சேர்க்கணும்னு சொல்லி மாசிலாமணின்னு ஒரு தமிழனை கூப்பிட்டு, உங்கள் வாடா 1000 ரூபாய் தர்றேன், வண்டியும் தந்துடுறேன், நீ கொண்டு போய் நாகூர் தர்காவில் சேர்த்துடு, நாங்கள் இன்னொரு வண்டியில் வரோன்னு சொல்லி அவன் ஆடை அவுக்கிறதுக்குன்னு நெருங்குறான். அந்த நாற்றம் பொறுக்க முடியாமல் 1000 இல்லை 5000 தந்தாலும் இந்த உத்தியோகம் வேண்டான்னு போயிட்டான். அப்புறம் ஒரு மலையாளி வர்றான், அவனும் நாற்றம் பொறுக்க முடியலன்னு போயிட்டான். பிறகு கர்நாடகத்தில் இந்த ஒருத்தன் வரான், அவனும் நாற்றம் பொறுக்க முடியலன்னு போயிட்டான். பிறகு ஆந்திராவில் இந்த ஒருத்தன் வர்றான், அவனாலையும் நாற்றம் பொறுக்க முடியலன்னு போயிட்டான். பிறகு உத்தரப்பிரதேசத்துலேருந்து ஒருத்தன் வர்றான், அவனுக்கு 1000 ரூபாய் சம்பளம்னு சொன்னால அவனுக்கு அலாதி சந்தோஷத்தில் அவன் அவுக்கிறதுக்குன்னு கிட்ட போயிட்டான். ஆடு அத்துட்டு ஓடிட்டு. ஏன்னா இவனுக்கு நாத்தம் ஆட்டுக்கு பொறுக்கலை. இதுதான் உங்க ஜாதகம். இத்தனைக்கு எனக்கு தண்ணி வசதி இல்லை. உனக்கு வற்றாது வளங்கொழிக்கிற ஜீவ நதிகளின் மடியில் இருக்கிறாய். நீ அதில் குளிக்கிறது இல்லை, அதில் பிணங்களைத்தான் கொண்டு வருகிறாய். நீ இன்னைக்கு ஒரு கலாச்சார பாசிசத்தை இந்தியாவில் கட்டவிழ்த்து விட முடியும் என்று நம்பி அதிலே வெற்றி பெற்று விட்டதாக கருதுகிறார். அதற்கு என்ன செய்கிறான்? மாநில உரிமைகள் பேசுகிற கட்சிகளை குறிவைத்து தாக்குகிறான். பாண்டிச்சேரியில் என்ன நடந்தது? மக்கள் திலகம் எம்ஜிஆர் இந்த மண்ணில் முதலமைச்சர் ஆவதற்கு முன்னாலே அவர் ஆட்சி அமைத்த இடம் பாண்டிச்சேரி. 77 இங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கு முன்னாடி ஆட்சி அமைத்த இடம் பாண்டிச்சேரி. இன்னைக்கு என்ன ஆச்சு? பாண்டிச்சேரியில் அண்ணா திமுகவுக்கு வரலாற்றில் ரெப்ரசன்டேஷன் இன்னைக்கு இல்ல. என்னடா அநியாயம்! ரெப்ரசன்டேஷனே இல்லை. அதற்கு அவர்கள் வெட்கப்படவும் இல்லை. ஏன் வெட்கப்படவில்லை என்றால் கோபப்படுவார்களாம். ரெப்ரசன்டேஷன் எங்கெல்லாம் செய்திருக்க? கோவாவில் செய்துட்ட, மேகாலயாவில் செய்துட்ட, சிக்கிமில் செய்துட்ட, பீகாரில் செய்துட்ட, மத்திய பிரதேசத்தில் செய்துட்ட, எல்லா இடத்திலையும் செய்துட்டான். ஆள பிறந்தவர்களாம், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாம். செல்வாக்குன்னா அவ்வளவு செல்வாக்குதான். ஐக்கிய நாட்டு சபையில் பேசுறான், எதிரில் அவ்வளவு கூட்டம். இதை இங்க பேச முடியாது. பெரிய சோகமே. இன்னைக்கு நோபல் பரிசு யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னா, கருத்துரிமைக்கு உயிர் தந்த 2 பேருக்கு கொடுத்திருக்காங்க. ஒரு ஆள் பிலிப்பைன்ஸ், 2 நாட்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு இங்க இந்தியாவில் என்ன நடக்குதுன்னே தெரியல. நீ வெளியில சொல்றியா? வெளியில சொன்னால் உன்னால முடியுமா? ஒரே மேடையில் விவாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அறையூல் விடுது, ஏதோ சும்மா போகிற போக்கில் போடுறது இல்லை. நான் பேசுறதுக்கு தயார். நீங்க யாராவது தயாரா? ஏன்னா உங்கள்கிட்ட தரவில்லை. நீங்க எதுக்கு இப்படி வர்றீங்க? உங்களுக்கு இது பிழைப்பு, உங்களுக்கு இதில் ஒரு சுகம். ஆனால் சுபவிக்கு ஞாபகம் இருக்குன்னு அவருடைய இடதுசாரி தமிழ் தேசிய நூலை பாண்டிச்சேரியில் அறிமுகம் செய்து நான் பேசினேன். நீங்கள் அடிமையாக இருப்பதிலே சுகம் காணுகிறவர்கள், அடிமையாக இருப்பதிலே ஆதாயம் கிடைத்தால் அதிலே அகமகிழ்ச்சி அடைகிறவர்கள். இதுதான் உங்கள் வரலாறு. சோவியத் அடிமைகள் இருந்தார்கள், அவர்களை விலைக்கு வாங்குவார்கள்.
முடியை மொட்ட சிரைப்பார்கள். பயங்கர வழுக்கையா இருக்கும். முட்ட சிரைத்து விடுவார்கள். அந்த அடிமையின் முடியில், தலையில் இருக்கிற முடியெல்லாம் ஒட்ட சிரைத்த பிறகு முடியே இல்லாமல் வலுவழுப்பாக இருக்கிற அவனுடைய தலையில் தலைமுடி வளர ஆரம்பிக்கும். இது முடியின் இயல்பு. அது மேலேதான் வளரும். முடி வளர ஆரம்பிக்கிறது. முடி வளர ஆரம்பிப்பதை எஜமான் விரும்பவில்லை. முடி மேலேதான் வளரும். அதனால் என்ன செய்து விட்டான்? குதிரை தோலை உரித்து அவனுடைய தலையில் இறுக கட்டி முடி மேலே வராமல் பார்த்து கொண்டார்கள். ஆனால் முடியின் இயல்பு மேலே வரும். ஆனால் குதிரை தோல் அதற்கு அனுமதிக்கவில்லை. முடி மேலே வளர்கிறது, குதிரை தோல் வர அனுமதிக்கவில்லை. அவனுக்கு தலை வலிக்கிறது, அவனுக்கு கண்கள் சிவக்கிறது, அவனுக்கு நெஞ்சு நோகிறது, அவனுடைய குறி சூடேகிறது, அவனுடைய இரத்த அழுத்தம் எகிறுகிறது. மேலே வருகிற வளரக்கூடிய முடியை மேலே வளர விடாமல் குதிரை தோலை வச்சு அழுத்தி கட்டி அவனை ஆதிக்கம் செலுத்துகிற அந்த ஆதிக்கத்தை அவன் எதிர்க்க முடியவில்லை. முடி வளரவும் வாய்ப்பில்லை. இப்படி எல்லாம் பிறழ்ந்து போன நிலையில், அவனுடைய புலனும் பொறியும் சிதைந்து போன நிலையில், எதிரில் அவனை ஈன்று புறந்தந்த முந்தி தபமிருந்து 300 நாள் சுமந்து பெற்ற அன்னை வருகிறாள். பால் தந்தந்த தாய் அவன் எட்டி உதைக்கிறான். ஏனென்றால் அவள்தான் அம்மா என்று அவனுக்கு தெரியாது. அந்த அடிமைக்கு தெரியாது. அவனை சான்றோனாக்கி அழகு பார்த்து தந்தை வருகிறார். அவர்தான் அப்பா என்று அவனுக்கு தெரியவில்லை. அவன் நொடிந்த பொழுதெல்லாம் அவனுக்கு ஏணியாகவும் தோணியாகவும் இருந்தவன் உயிர் தோழன் வருகிறான். அவனை வெட்டறிவாளால் வெட்டுவதற்கு ஓடுகிறான். தாயை, தந்தையை, உடன் பிறந்தவனை, சுற்றத்தை, உயிர் தோழனை யாரை பார்த்தாலும் வெட்டப் போகிறான் என்றால் அந்த அடிமை அப்படி பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறான். அந்த அடிமைகள்தான் இங்கே தமிழ் தேசியம் பேசுகிற தமிழ்நாட்டில் இருக்கிற நவீன அடிமைகள். உங்களை அப்படி அவன் பழக்கப்படுத்தி வைத்திருக்கிறான். எதுக்கு கத்துற நீ? இதை விட வேகமாக நான் கத்துவேன். அதில் போட்டி வச்சாலும் நான் முதல் பரிசு வாங்குவேன். எதுக்கு கத்துற? நீ என்ன சொல்ல வர்ற? மணியரசன் படித்தவர், இந்த பயலாவது படிக்கல. எந்த பயல்னு உங்களுக்கு தெரியும்? மணியரசன் படித்தவர். அவர் கண்ணோட்டம் இதழ் கொண்டு வந்த காலத்திலே நான் சந்தா கட்டினவன். இப்பவும் தமிழ் தேசிய கண்ணோட்டத்துக்கு சந்தா கட்டி படிச்சுட்டு இருக்க. ஏன் விதி? நீ இப்ப எங்களை என்ன செய்யற? நீ இந்து. நான் கேட்கிறேன், திராவிடம் தமிழ்ல இருக்கான்னு கேட்கிறியே, இந்து இருக்கான். நான் வழிபடுகிறேன். நான் இறை நம்பிக்கை உள்ளவனாக இருக்கிறேன். நான் கோவிலுக்கு செல்லுகிறேன். வலியும் துயரமும் என்னை வழிமறிக்கிற பொழுதெல்லாம் நான் கடவுளிடத்திலே கைகுவித்து வணங்குகிறேன். நான் கேட்கிறேன், இந்து இருக்கா இங்க? சொல்லு. வள்ளலார் காலம் வரைக்கும் இல்லையே. திருநாவுக்கரசர் சொல்லியிருக்காரா? ஆளாள சுந்தரர் சொல்லியிருக்காரா? அருட்பிரகாச வள்ளலார் சொல்லலையே. மாணிக்க வாசகர் சொல்லலையே. தெய்வ சேக்கிழார் சொல்லலையே. என்றுமுள்ள தென்னமலை இயம்பி இசை கொண்ட கம்பன் சொல்லலையே. ராமகாதை எழுதின கம்பனே சொல்லல. தொண்டர்கள் மாக்கதை சொன்ன சேக்கிழாரே சொல்லல. புறம்போக்கு நாய்களை நீங்க ஆண்டா சொல்றீங்க. சொன்னாரா? வள்ளலார் சொன்னாரா? இப்ப நீ என்ன சொல்ற? நான் ஏன் இஸ்லாமானேன்? நீ எனக்கு உரிமை தரல. நீ என்ன வெளியில நிறுத்தின. நீ என்னை அவமதித்தாய். நீ என்னை 6வது விரலாக அலட்சியப்படுத்தினாய். கருப்பு நிறமுள்ளவன், கரடு முரடான தோற்றமுள்ளவன், அபிசீனி அடிமை. அவன் பேர் பிலால். அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அடுத்த நிமிடத்தில் அவன் பள்ளிவாசலில் பாங்கு செல்லுகிற பாக்கியத்தை
இஸ்லாம் அவருக்கு கொடுக்கிறது. நீ குடிப்பியா? நீ குடிப்பியா? திருமுறைகளை நான் ஓதுறேன், என்ன நாளைக்கு அர்ச்சகராக்குவியா? என்ன அநியாயம் இது? அரேபிய மதம், நீ அது மதம் அண்ணா சொன்னார். இஸ்லாம் மதம் அல்ல, மார்க்கம் என்றார் அண்ணா. அதான் சொன்ன, நீ வாசிக்கல. இதுக்காக இஸ்லாத்தையோ கிறிஸ்தவத்தையோ ஆதரித்து பேசுவது என்பதல்ல என்னுடைய நோக்கம். அதென்ன தமிழ் இந்து? அதான் ஒரு பத்திரிகை வந்துட்டு இருக்க. நீ என்னத்துக்கு கொண்டு வர? நாங்க வாங்கிட்டு தானே இருக்கோம். நீ அதையாவது படிக்கிறியா? என்னடா இது? நீங்க என்னெல்லாம் செய்திருக்கீங்க? வரலாறு நடுக எங்க வடுக்களை பேசினா கண்ணில் கண்ணீரும் இதயத்தில் இரத்தமும் வரும். ஒரு 100 ஆண்டு கால சரித்திரம். எப்போது நாங்க இந்திய எதிர்த்தோம்? 2வது உலகப் போர் நடந்து கொண்டிருக்கிற நேரம். எப்போது இந்திய எதிர்த்தோம்? இந்தியாவிற்கான விடுதலை போராட்டம் நடந்து கொண்டிருந்த நேரம். 2வது உலக மகா யுத்தமும் இந்திய விடுதலை போரும் இந்த மண்ணில் நடந்து கொண்டிருந்த காலத்தில் நாங்கள் இந்தியை எதிர்க்கிறோம். ஏன் எதிர்த்தோம்? இந்தியின் மீது வெறுப்பா? இல்லை. இந்தி பேசுகிறவன் மீது வெறுப்பா? இல்லை. ஹிந்தி இஸ் a symbol of domination. அது ஆதிக்கத்தின் சின்னம். ஹிந்தி இஸ் a symbol of religion. அது மதத்தின் சின்னம். ஹிந்தி இஸ் a symbol of மனுதர்மா. அது மனுதர்மத்தின் சின்னம். ஹிந்தி இஸ் a symbol of north. அது வடக்கின் சின்னம். ஹிந்தி இஸ் a symbol of disintegration. அது பிரிவினையின் சின்னம். ஹிந்தி இஸ் a symbol of discrimination. அது அநீதியின் சின்னம். அதனால எதிர்த்தோம். இன்னைக்கு அது என்ன நடக்கு? நீ கனிமொழி எம்பிட்டையே இந்தி தெரியுமான்னு கேட்கிறியே. எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லமெண்ட், எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? 10 கோடி ரூபாய் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தன் தொகுதி மக்களுக்கு செலவழிப்பதற்கு கொடுத்த ஃபண்டை எடுத்துட்டியே. பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபண்டை உருவாக்கி அதுக்கு கணக்கு கேட்கப்படாதுங்கிறியே. நீ நாடாளுமன்ற உறுப்பினர்கிட்ட உனக்கு இந்தி தெரியுமான்னு கேட்கிறியே. இப்ப சொமோட்டோக்காரனே கேட்கிறான். என்னடா இது? இந்தியா ஒரு நாடல்ல. நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோ. நான் நாளைக்கு செத்துருவேன். நாளைக்கு சாவினை தேடி வரலாம். நாளை நான் சவக்குழிக்குள் போகலாம். ஆனாலும் ஒரு தலைமுறை இந்தியா ஒரு நாடல்ல என்று சொல்லுகிற ஒரு தலைமுறை தொடர்ந்து இந்த மண்ணில் இருக்கும். அதற்கான விதை இங்கு விதைக்கப்பட்டிருக்கிறது. சொன்னவன் டி.எம். நாயர். இந்தியா could not be considered as a nation. நீ திராவிடத்தை ரொம்ப கொச்சப்படுத்துற. யாருக்கும் ஆமக்கரியை வாங்கி கொடுத்துட்டு அரை நிமிஷம் ஒரு போட்டோ எடுத்துட்டு ஈழத்துக்காக தியாகம் செய்தவர்கள் அதை சொல்லல. அண்ணன் போடா கைதியா இருக்கார் சுபவி, சென்னை சென்ட்ரல் ஜெயிலில். நான் ஒரு நள்ளிரவில் கைது செய்யப்படுகிறேன். என்னை கொண்டு கீழே ஒரு கொட்டடியில் அடைச்சாங்க. அண்ணன், தாயன்பன் எல்லாம் இருக்காங்க. சம்பத்து வந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே அந்த இரவு 2 மணி இருக்கும். அண்ணன் ஒரு ஆப்பிள் கொடுத்து விட்டார். எனக்கு கடுமையான பசி. இந்த ரிமாண்ட் பண்ண பையில ஒன்றும் வாங்கி தரல. நான் வாங்கி சாப்பிட்டேன். நான் கேட்குறேன், என்னுடைய மொழி, என்னுடைய இனம், என்னுடைய பண்பாடு, அதனுடைய சுய நிர்ணய உரிமையை
நான் பேசினால் நீ இந்திய தேசியம் என்கிற திரையிட்டு மறைக்கிறங்கிறது என்னுடைய நீண்டகால போராட்டம். அதை எதிர்கொள்வதற்கே நாங்கள் 100 ஆண்டு காலம் பயணம் செய்து நாடாளுமன்றத்திலேயே அண்ணாவே பேசிட்டார். ஐ பிலாங் டு டிராவிடியன் ஸ்டாக், ஐ ஆம் ப்ரௌட் டு கால் மை செல்வி டிராவிடியன்னு பேசி நேருவுக்கே வேர்த்து போச்சு. இப்போ இருக்கிறவனுக்கு வேர்வை வராது. நேருவே நிலை குலைந்துட்டார். அண்ணாவுக்கு அந்த ஃபொனட்டிக்ஸ் அந்த ஸ்டைலை கேட்டு பாபுஜி ஹஜீவன் ராமே அண்ணாவை பார்த்து நானும் திராவிடன் தான்ட்டார். ஐ ஆம் எ டிராவிடியன் ஃப்ரம் பீகார் அப்படின்னாரு. யார்? பாபுஜி ஹஜீவன் ராம். இந்த பயிலுக்கு இதெல்லாம் தெரியாது. திராவிடம் என்பது ரேஸ், திராவிடம் என்பது கோட்பாடு, திராவிடம் என்பது என்னுடைய உயிர் மூச்சு. உற்ற தேகத்தை இழந்தாலும் இந்த உயிரை இழக்க நாங்கள் ஒரு காலம் அனுமதிக்க மாட்டோம். அதற்கான போர் தான் இந்த போர். வீழ்த்த முடியாது திராவிட இயக்கத்தை. ராஜாஜியால முடியலையே. எவ்வளவு பெரிய ஆளு ராஜாஜி, எவ்வளவு பெரிய ஆளையா. நாயகி திவ்ய பிரபந்தம் அத்தனையும் மனப்பாடம். நம்மாழ்வார் பாட்டு 10 பாட்டு படிச்சோடனே வச்சிட தோணுது நமக்கு. அந்த கிழமை எல்லாத்தையும் படிச்சு உரை எழுதியிருக்கார். பகவத்கீதையை தமிழில் தந்தவர் பெரிய ஆள். அங்க கல்கத்தாவில் கவர்னராக இருக்குமோ கொடுத்த தங்க கைப்பிடிய கவர்னர் பதவி முடிஞ்ச உடனே அங்கேயே வச்சுட்டு வந்துட்டார். அவ்வளவு நேர்மையான ஆள். அவராலே முடியலையே. இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் அவராலே முடியலையே. சாமானிய மக்களினுடைய தலைவன் ஒரு பெரிய சகாப்தம் படைத்த காமராஜரால முடியலையே, நேருவால முடியலையே. பொறுக்கிகளும் புறம்போக்குகளுமா திராவிடத்தை வீழ்த்திட முடியும்? முடியாது உங்களால. அன்னைக்கு 1938 ஆகஸ்ட் திங்கள்னு நினைக்கிறேன், பட்டுக்கோட்டை அழகிரி நடக்கிறார். திருச்சியிலிருந்து தலைநகர் சென்னை வரைக்கும் எத்தனை நாள்? 42 நாள், 84 பொதுக்கூட்டங்கள். 42 நாள் நடக்கிறார், 84 பொதுக்கூட்டம் பேசுகிறார். என் பெருமைக்குரியவர்களே, 234 ஊர் வழியாக இந்த பயணம் வருகிறது. அந்த பயணம் தலைநகர் சென்னைக்கு வந்த பிறகு மறைமலை அடிகள் தலைமையில் தான் கூட்டம். ஐயா பெரியார், தந்தை பெரியார் பேசுகிறார். தமிழ்நாடு தமிழருக்குன்னு பெரியார் அங்கதான் முதல்ல சொன்னார். பெரியார் சுதந்திர தமிழ்நாடுன்னு புத்தகமே எழுதியிருக்கார். நீ எழுதுவியா? எழுதி பாரு. ஒன்னார் எழுத முடியுமா? தமிழ் தேசியத்துக்கு நாங்க செய்யாததை செய்துட்டியா? ஈழத்துக்கு சொந்தங்களுக்கு நாங்க செய்யாததை நீ செய்துட்டியா? அதனால அது ஒரு கள்வர் குகையில போய் இந்த பையில மாட்டிக்கிட்டான். அவனு சொல்றதெல்லாம் இவன் கேட்கறான். உனக்கு இது யாரு சொல்லி தந்தா? அவன் ஒருத்தன் வரான், முருகன் பேர் வச்சா அவன் வேலை எடுத்துட்டு வரான். நான் கேட்டேன், உனக்கு கந்தர் சஷ்டி கவசம் தெரியுமா? உனக்கு திருப்புகழ் தெரியுமா? உனக்கு திருவொற்றியூர் மும்மணி கோவை தெரியுமா? உனக்கு திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் தெரியுமா? கந்தர் அலங்காரம் தெரியுமா? கந்தர் அனுபூதி தெரியுமா? அப்படின்னு நான் ஒரு ஊர்ல கேட்கிறேன். அப்படிலாம் இருக்கான்னு கேட்கலாம். வேலை எடுத்துட்டு வரான். முருகனுக்கு உங்களுக்கு என்ன உறவு? அது என்ன முருகன் மீது திடீர் பாசம்? உனக்கு முப்பாட்டன் அப்படின்னு சொல்றான். நீ முப்பாட்டனா ஏத்துக்கிட்டா முருகனுக்கு எவ்வளவு பெரிய அவமானம். ஏன் ஐயனார சொல்ல மாட்டேங்கிற? ஐயனார்லட எங்க வழிபாடு? ஐயனாருக்கு வழிபாடு செய்யக்கூடாதுன்னு ஜெயலலிதா ஆணையிட்டு என்ன நடந்தது? தோத்துச்சு தேர்தல்ல பர்கூர்ல.
நீங்க எல்லாவற்றிலும் கை வைக்கிறீர்கள், விதவிதமான வேடம் போட்டு பார்க்கிறீர்கள். இதை நாம் எதிர்கொள்ளத்தான் வேண்டும். ஏன்னா ஒன்றும் இல்லாத இடத்தில் கூட அவர்கள் தாமரையை உருவாக்கிடுவாங்க. இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு வல்லாதிக்க பாசிசம், ஹிட்லர் கதையெல்லாம் படிச்சிருக்கோம், அதையெல்லாம் மிஞ்சிட்டானோ. இந்த நாட்டில் எதிர்த்து கேள்வி கேட்டால் பேசுனா என்ன வேணாலும் செய்வாங்க. நல்ல காலம். அண்ணன் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனார். இல்லைன்னா நான் எல்லாம் இன்னைக்கு இருந்திருக்கவே மாட்டேன். அவ்வளவு பண்ணுறானோ. ஒரே நாள் ஒரு யூடியூப் சேனலில் ஒரு 2 செய்தி ஒரு விமர்சனமாக கொடுத்தேன். என்னுடைய ஸ்டைலில், என்னுடைய மொழியில் 12 வழக்கு ஒரே நாள் போடுறான். அது என்ன கேஸுன்னா உமன்ஸ் ஹராஸ்மெண்ட் மேலே. நான் கங்கனா ராவத்து பக்கத்தில் இருந்து உட்கார்ந்தாலே பார்க்க மாட்டேன். என் மேல உமன்ஸ் ஹராஸ்மெண்ட் கேஸ் போடுறோம். நீ ஜனநாயகம் பேசுறியா? இந்த இனம் சார்ந்து சிந்திக்கிற மரபிற்கு எங்களுக்கும் மராட்டிய மக்களுக்கும் உரிமை உள்ளது. அங்க மகாத்மா ஜோதிரே புலே இருந்தார். சிவாஜி காலத்தில் அது அரங்கேறிடுச்சு. அண்ணாவினுடைய சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யத்தை படிச்சா இவங்களுக்கு முகவரியும் முகமும் நமக்கு தெரிஞ்சிடும். அங்கே நரேந்திர தபோல்கரை கொண்டார்கள், கோவிந்த பன்சாராவை கொண்டார்கள், ஹம்பி பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் கல்புர்கே கொண்டார்கள். என் பெருமைக்குரியவர்களே, தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட பெருமாள் முருகனுடைய புதினத்தை கன்னடத்தில் மொழிபெயர்த்து கருத்துரிமைக்கு உயிர் தந்த கௌரி லங்கேஷ் அவள் வீட்டு முற்றத்திலேயே சுட்டுக் கொண்டார்கள். கைதி பழங்குடி மக்களுக்காக பாடுபட்டவர் ஸ்டேன்ஸ் பாதிரியார். ஒரு குவளை தண்ணீரை கையில் ஏந்தி குடிப்பதற்கு வலிவற்றவராக சிறையில் எல்லா வசதிகளும் மறுக்கப்பட்டு சபிக்கப்பட்டவனாக படுத்து கிடந்தார். அவருடைய ஜாமீன் கூட மறுக்கப்பட்டு நீதிமன்றமே அவரை கொன்று புதைத்தது. நான் உங்களுக்கு கவலையோடு சொல்லுகிறேன், வாழ்க்கையின் அந்திம காலத்தில் நிற்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். இனி நமது பிள்ளைகள், நமது சந்ததிகள் இந்த நாட்டில் அவர்கள் தங்களுடைய சுயத்தை அறிந்து கொள்ளாமல் போவார்களானால் இந்த சமூகத்தை அவர்கள் சூறையாடி விடுவார்கள். வரலாற்றில் இப்படி சூறாடியதற்கான நிறைய உதாரணங்கள் நமக்கு கிடைக்கின்றன. நாங்கள் தமிழுக்கு செய்தோம், சபிக்கப்பட்டவர்களுக்கு செய்தோம், நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு உதவினோம். இந்த தமிழகம் இன்றைக்கு இந்த அளவுக்கு வெளிச்சத்தோடு என் கண்ணுக்கு தெரிகிறது என்றால் திராவிட இயக்கம் தன்னை உருக்கி தந்த ஒளி இந்த ஒளி, அதை மறந்து விடாதீர்கள். ஆனால் இதை இருட்டடிப்பு செய்து சத்தம் போட்டு பேசினா மாச்சிடலான்னு நினைக்கிறான். ஒன்று வச்சுக்கோ, பெரிய ஸ்டார் கேண்டிடேட்டு வேண்டான்னு முடிவெடுத்துட்டான், தமிழ்நாட்டில் எடுபடாதுன்னு. அதனால இந்த தப்பாட்டத்தை எல்லாம் நிறுத்துறது நல்லது. தமிழர்கள் பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடாது. அதனால் இந்த அவதூறு பிரச்சாரத்தை எதிர்கொள்வதற்குத்தான் இந்த புத்தகம். பேராசிரியர் சிவப்பிரகாசம் தி ஏஷியன் டிராமா, தெற்காசிய மக்களின் எண்ணங்களை ஆய்வு செய்து இந்நாடுகளின் பொருளாதாரம் ஏன் முன்னேறவில்லை என்பதை விளக்கியுள்ளது. ஆசிய மதிப்புகள், ஆசியன் வேல்யூஸ்,
என்ற தலைப்பில் கீழ்காணும் காரணங்களை கூறியுள்ளார். அக்காரணங்களே நம் மக்கள் ஏன் முன்னேறவில்லை என்பதற்கு பொருந்துவதாக அமைந்துள்ளன. என்ன? சர்வைவல் மெயின்டெனன்ஸ், பிழைப்பு கொள்கை, unrepresentative to opportunity for betterment, முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை உதாசீனப்படுத்துவது, the scorn for manual labor, உடல் உழைப்பை இழிவாக கருதுதல், unwillingness to work for others, பிறர் நலத்திற்கு உழைக்க விருப்பமின்மை, the low levels of work, discipline, punctuality and orderliness, ஒழுக்கம், கட்டுப்பாடு, நேரம் தவறாமை, திட்டமிட்டு செயல்படுதல் ஆகியவை. The spurious belief and irrational outlook, மூட நம்பிக்கைகளும் பகுத்தறிவற்ற பார்வை. The lack of alertness, துரிதத்தன்மையின்மை. The lack of general readiness for change and experiment, சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளாத தன்மை. The lack of ambition, உயர்ந்த லட்சியமின்மை. The lack of general readlines for change and experiment, பொதுவாக மாற்றத்திற்கும் பரிசோதனைக்கும் தயாரில்லாத நிலை. The submissiveness to authority and exploitations, அதிகாரத்திற்கும் சுரண்டலுக்கும் அடிபணிவது. The low aptitude for cooperative, கூற்றவர்க்கு குறைந்த அளவே திறன் காட்டுதல். The low standard of personal hygienic, குறைந்த தரமுள்ள தனிப்பட்ட சுகாதாரம் என்று அந்த ஆய்வாளர் சொன்னதை அழகுரை இந்த நூலில் திராவிட இயக்கத்தின் முன்னேற்றம் என்ற தலைப்பில் பேராசிரியர் சிவபிரகாசம் பதிவு செய்திருக்கிறார். நான் இங்கே சுட்டி காட்டியதெல்லாம் நம்முடைய பலவீனங்கள். இதை துடைத்தெறிய வேண்டுமானார் வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், வாசிக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு மாறி வருகிற உலகத்தில், டிஜிட்டல் மயமாகி வருகின்ற உலகில் நம்முடைய எண்ணங்களை டிஜிட்டல் மூலமாகவும் இணையதளம் மூலமாகவும் பரிமாறிக்கொள்வதுதான் வாய்ப்பென்று நீங்கள் கருதினாலும் இந்த நூலை வாங்குங்கள், வாசியுங்கள், வாசிக்க கொடுங்கள். அண்ணன் சுபவி பகத்சிங்கின் உண்மை வரலாறுன்னு ஒரு புத்தகம் ஏற்கனவே எழுதியிருக்கிறார். அவர் நிறைய நூல் எழுதியிருக்கிறார். இந்தியாவினுடைய விடுதலை போராட்டம் அது அஹிம்சையாலோ ஆட்டுப்பாலாலோ நிலக்கடலையாலோ சாத்தியமானதல்ல. இந்தியாவினுடைய விடுதலையிலும் ஆயுதத்தின் பங்களிப்பு இருந்தது என்பதை அவருக்கு புத்தகத்தை படித்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் நான் எனக்கு தெரிஞ்சது மாதிரி பேசும், அது ஏன் குறை. அது மாதிரி அந்த பகத்சிங்கின் உண்மை வரலாறுக்கு பிறகு அண்ணன் சுபவி எழுதின அற்புதமான புத்தகம் நீங்கள் எந்த பக்கம் என்று. இன்னைக்கு இந்த கரண்ட் பாலிட்டிக்ஸ்பாங்களே, அதை இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு மணிநீதியா சமூக நீதியா, பெருநிறுவனங்களா ஏழை விவசாயிகளா, எல்லாத்தையும் வித்துட்டான். 18 லட்சம் கோடிக்கு ஏர் இண்டியா வித்துட்டான். இப்போ 18,000 கோடி. நமக்கு கோடி தெரிஞ்சால நம்ம அதை பற்றி விவரமாக பேச முடியும்.
இது இப்போ விமான நிலையத்தை, விமானத்தை வித்தாச்சுல, இனி விமான நிலையத்தை, அடுத்தது ரயில்வே ஸ்டேஷனை, ரோடை எல்லாத்தையும் வித்துடணும்னு முடிவு பண்ணிட்டான். ஒரு பெரிய பேரழிவு என்னுடைய இந்திய நாட்டுக்கு வர இருக்கிறது. இதையெல்லாம் தகர்த்து அந்த குலத்துரோகிகளை வேரோடும் தூரோடும் வெட்டி சாய்க்க வேண்டுமானால் ஆயுதம் ஏந்த வேண்டாம், நீங்கள் அறப்போருக்கு அணியமாக வேண்டாம், நீங்கள் சிறைக்கு வர வேண்டாம், சிலுவை சுமக்க வேண்டாம், சிரமங்களையெல்லாம் மேற்கொள்ள வேண்டாம். என் மானத் தமிழர்களே, அண்ணன் சுபவியின் நீங்கள் எந்த பக்கம், பேராசிரியர் முனைவர் சிவப்பிரகாசத்தின் கருவறை நுழைவும் சாதி ஒழிப்பும், வாலாஜா வல்லவனின் திராவிட தமிழ் தேசியம், பொழிலனின் தமிழ் தேசிய அரசியலை சிதைக்கும் பார்ப்பனிய கண்காணிகள், ஆளி செந்தில்நாதனின் பச்சை துரோகம், பேராசிரியர் கருணானந்தனின் திராவிடம் யாருக்கு சொந்தம் என்ற புத்தகங்களை வாசித்தும் வாசிக்க கொடுத்தும் ஒரு வரலாற்று மாற்றத்திற்கான வாசலை திறந்து வைக்க அணியமாகுங்கள். இதுதான் நாம் ஏந்த வேண்டிய ஆயுதம் என்பதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்து இந்த எளியவனுக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கின்ற கரிஞ்சட்டை பதிப்பகத்திற்கும் அண்ணன் சுபவிக்கும், இதுகாரம் எளியவன் பேச்சை செவிமடுத்த உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து தொடர்ந்து சந்திப்போம், சங்கமிப்போம். நன்றி, வணக்கம்.